பரிசுத்தமிழ் ஆண்டவரே, உடைய சமூகத்திலே உடைய பிள்ளைகளாக்கி நாங்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொள்ளும்படிக்காய் தொழுது கொள்ளும்படிக்காய் கிருபை செய்தீரப்பா. எப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தினால் என்னுடைய வார்த்தைகளை எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக அவைகளை இன்னமும் நாங்கள் கற்றுக்கொண்டு பரிசுத்தத்துக்கு நேராகவும் உடைய வருகைக்காகவும் இன்னமும் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படிக்காக எங்களை இந்த வார்த்தையின் மூலம் எங்களை உருவாக்கும் இன்னமும் பயன்படுத்தும் ஆசீர்வாதத்தார்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாடாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 15வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம். வாசிக்கும்படிக்காக 2 நாடாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். இஸ்ரவேலர்கள் நடுவிலே தேவனுடைய ஆவியானவர் தீர்க்கதரிசிகளின் மூலமாக தீர்க்க தரிசனமாக உரைத்த அநேக வாக்குத்தத்தங்கள், எச்சரிப்பின் சத்தங்கள், அவர்களை உருவாக்கும் வார்த்தைகள் அநேகம் ஆண்டவர் மூலமாய் புறப்பட்டிருந்த வார்த்தைகளைப் போல இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார் என்று அந்த வார்த்தை அங்கே அருளப்படுகிறதை பார்க்கின்றோம். இந்த விசுவாச காலத்தின் கடைசி காலகட்டத்திலே, தேவ வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருக்கும் இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்தும் இதே பிரகாரமாய் இந்த வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறது. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உண்டாயிருந்த காலமும் சூழ்நிலையும் பார்த்தோம் என்று சொன்னால் சற்று வித்தியாசமான சூழ்நிலைகளாக இருக்கின்றது. 3வது 4வது அதனுடைய 5வது வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. 5ஆம் வசனத்திலே, அக்காலத்திலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்து. 6ஆம் வசனம், ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது, தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார் என்று நாம் அங்கே வாசிக்கின்றோம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இந்த ஜனங்களுக்கு, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்பட்ட சூழ்நிலை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவர்களுக்கு அந்த நாளிலே மெய்யான தேவனை அவர்கள் காண முடியாத காலத்திலே, உபதேசிக்கிறதற்கு ஆசாரியர்கள் இல்லாத ஒரு காலத்திலே, வேதம் அவர்களுக்கு கிடைக்கப்படாத ஒரு காலத்திலே, ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கிக் கொண்டிருக்கிற சமாதானமற்ற அந்த காலத்திலே அவர்களை நோக்கி தேவ வார்த்தை வந்தது, உங்கள் கைகளை நெகிழ விடாமல் நீங்கள் திடன் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்றோ நமக்கு நம்மோடு கூட நம் ஆராதனை நடுவிலே நம்முடைய விசுவாச பாதையிலே நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை உபதேசிப்பதற்கு ஆசாரியர்கள், ஊழியர்கள், தேவ தாசர்களை கர்த்தர் நமக்கு முன்பாக வல்லமை உள்ளவர்களை கர்த்தர் எழுப்பி வைத்திருக்கின்றார். நம் எல்லாருக்குள்ளாகவும் எல்லாரிடத்திலும் எல்லாருடைய வாழ்விலும் வேதம் என்கிற ஒன்று நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிற ஒரு பாக்கியமுள்ள நாளில் நாம் வைக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்குள்ளே ஒருவருக்குள்ளாக சமாதானம் இருக்கிறது. ஒருவர் அடிக்கவோ நொறுக்கவோ வேறு எந்த விதமான தீங்கான செயல்களை அவர்களுக்கு விரோதமாக ஏற்படுத்தவோ இல்லாத ஒரு அமைதியான காலகட்டம் இன்றைக்கு நமக்கு உண்டாயிருந்தாலும் கூட, இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற இதே வார்த்தை தான், உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கின்றது. அதனால்தான் எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்வதற்கு நீங்கள் தேவனுடைய செய்கைகளாக கிரியைகளாக இருக்கிறீர்கள் என்று அங்கே வேதம் நமக்கு நம்மை குறித்து வெளிப்படுத்துகிறதாக இருக்கின்றது. மாத்திரமல்ல, வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி நம்மை எதிர்நோக்கி நம்மை சந்தித்து வருகிறதான ஆண்டவரும் நம்முடைய கிரியைகளுக்கேற்ற பலனோடு கூட தான் அவர் நம்மை சந்திக்கும்படிக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை காணுகிற இந்த வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறதான காரியம், உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள்,
காரியங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லி, அப்படியானால் இன்றைக்கு நமக்கு வேதம் இருந்தும் உபதேசிக்கிற உபதேசங்கள் இருந்தும் நமக்குள்ளாக தேவன் இருந்தும் தேவனுக்குரிய கிரியைகள் இருந்தும் சமாதானம் இருந்தும் நம்மிலே ஆராதனை இருந்தும் நாம் எங்கேயோ நம்முடைய காலங்களின் கிரியைகளை நெகிழ பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் எச்சரிக்கிற ஒரு வார்த்தையாக சபையாகி நமக்கு முன்பாக வெளிப்படுத்த தேவன் சித்தம் கொள்கின்றார். நாம் நம்முடைய கிரியைகளை எங்கேயோ நெகிழ பண்ணி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு எல்லாம் நமக்கு இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு கிடைக்க வேண்டிய கிரியைகளின் பலனை நாம் பெற முடியாதபடிக்கு நாம் அதை நெகிழ பண்ணி கொண்டிருக்கிறவர்களாக ஏதோ ஒரு வகையில் நாம் காணப்படுகிறோம் என்பதை சபைக்கு தேவ ஆவியானவர் உணர்த்தும்படிக்காக நாம் எல்லாரும் இந்த வேளையில் அவருக்கு முன்பாக நிற்கின்றோம். எனக்கு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அனைவருக்குள்ளாக கிரியை இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, ஆராதனையினுடைய வாஞ்சை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்விலே கிரியைகள் இருந்தும் பலனில்லாதவர்களாக, கிரியைகள் இருந்தும் பயன்பட முடியாதவர்களாக, கிரியைகள் இருந்தும் அது நிமித்தமான சாட்சி இல்லாதவர்களாக இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இந்த கடைசி காலத்திலே ஆவிக்குரிய ஜீவிதம் செய்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே வெளிப்படுகிறதை தேவ ஆவியானவர் இன்றைக்கு உணர்த்தும்படிக்காக விரும்புகிறார். நாம் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம் என்று இருந்தாலும் இன்றைக்கு அநேக சபைகளிலே நாம் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமுள்ள ஒரு பயனுள்ள ஒரு பொருளாக இன்றைக்கு பயன்படாமல் உபயோகப்படாமல் இருக்கிறோம். ஏன்? நம்முடைய வீட்டிலே, நம்முடைய சொந்த சபையிலே, நம்முடைய சொந்த வீட்டிலே, நம்முடைய சொந்த காரியத்திலே நாம் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற முடியாத ஒரு அவல நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறோம். காரணம், நம்முடைய கிரியைகளை எங்கேயோ நாம் நெகிழ பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் கர்த்தர் நமக்கு உணர்த்த விரும்புகின்றார். 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகின்றேன். கிரியைகள் இருந்தும் பலனில்லாத ஒரு கூட்டத்தை குறித்தும் அல்லது பயன்படாத ஒரு கூட்டத்தை குறித்தும், கிரியைகள் இருந்தும் நோக்க வித்தியாசமாக இருந்த ஒரு மனிதனை குறித்தும், கிரியைகள் இருந்தால் தேவன் எதை செய்ய நம்மை அவர் அழைக்கிறார், எதை நம்மிலே செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்தும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படிக்காக விரும்புகின்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தேவ சத்தியங்கள் தான், நம்ம எல்லாரும் மறுபடியும் ஆராய்ந்திருக்கிற வேத வார்த்தைகள் தான், நாம் அதிகம் கற்றிருக்கிற, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற, மற்றவர்களுக்கு அதன் ஆழமான கருத்துக்களை உபதேசிக்கிற உபதேச பகுதிகளில் தான் இன்றைக்கு உங்களை திரும்பவுமாக உங்களுடைய சித்தை திரும்பும்படிக்காக தேவாவியானவருக்குள் நான் பிரயாசப்படுகின்றேன். நம் வேதத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொண்டாலே அதில் இருக்கிறதா இந்த முதல் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் உள்ளதான வார்த்தைகளை இங்க இருக்கிறதான சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு எல்லா பெரியவர்கள் வரைக்கும் அதனுடைய சாராம்சங்கள், அதனுடைய காரியங்கள் என்ன என்பதையும், அதிலே உள்ளதான ஆழமான சத்தியங்கள், அதிலே தேவன் செய்கிற காரியங்கள் என்ன என்பதையும் திட்டமாக நாம் அறிந்திருக்கின்றோம். காரணூர்ல ஒரு கல்யாணம் நடந்தது என்று சொன்னாலே இது என்னதான் இருக்கிறது, இதுல என்ன நடந்தது, இதுல என்ன முடிவாயிற்று, என்ன ஏற்பட்டது என்று சொல்லி நமக்கு தெளிவாக தெரியும். நாம் அறிந்திருக்கிற சத்தியங்களை பல கோணங்களில் இந்த இடத்தில் தியானித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் அறிந்திராத ஒரு புதிய கோணத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக இவர்கள் நடுவிலிருந்து காண்பிக்கும்படிக்காக கர்த்தர் விரும்புகின்றார். எனவே நீங்கள் சத்தியத்தை, இந்த கதையை, இந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடினாலே அவைகளை சுருக்கமாக உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஒரு கல்யாண வீட்டிலே அவர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று குறைவுபட்டு போய்விடுகின்றது. இஸ்ரவேலுடைய கல்யாண திருவிருந்துகளிலே இந்த விசேஷித்தமான இந்த திராட்சரசம் என்கிறதான போஜனம் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாயிருந்தது. அவைகள் ஒரு ராஜ போஜனமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ராஜ போஜனமாய் கருதப்படுகிறதான இந்த திராட்சரசம் அந்த வீட்டிலே குறைவுபடுகிறது என்பதை நீங்களும் நானும் அறிவோம். அந்த குறைவுபட்ட அந்த திராட்சரசத்தை நிறைவாக்கும்படிக்காக, நிறைவாக்கும் தேவனாம் இயேசு அங்கே இருக்கின்றார். நிறைவாக்கும்படிக்காக அங்கே ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தால், வேலைக்காரர்களை நடத்தி அழைத்து அவர்களை தண்ணீரில் நிரப்ப சொல்லி அந்த கற்சாடிகளை தண்ணீர் நிரப்பி அவைகளை கொண்டு செல்லும்படிக்கு அவர்களை ஆண்டவர் படிக்கின்றார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குறைவை நிறைவாக்கும்படிக்காக இந்த ஆண்டவர் பயன்படுத்தும்படிக்காக வேலைக்காரர்கள் மாத்திரம்தான் அங்கே தகுதியுடையவர்களாக இருந்தார்களா? இல்லை. அங்கே அந்த வீட்டுடைய
குறைவை நிறைவாக்குவதற்கு தகுதியுடையவர்கள் சிலர் அந்த இடத்திலே காணப்பட்டிருந்தாலும் தேவனாலே பயன்படுத்தப்படாதவர்களாக தள்ளி வைக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்குள்ளாக நல்ல கிரியைகள் இருந்தது, அவர்களுக்குள்ளாக நல்ல சுபாவங்கள் இருந்தது, அவர்களுக்குள்ளாக நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு எதிர்காலத்தை குறித்துள்ள வெளிச்சங்கள் இருந்தது. ஆனால் குறைவை நிறைவாக்கும்படிக்காக தேவன் அவர்களை பயன்படுத்தவில்லை. அவர்களை ஏன் பயன்படுத்தல? அவர்களுக்கு அப்படி என்ன கிரியைகள் இருந்தது என்பதைத்தான் இந்த முதல் பகுதியிலே கிரியைகள் இருந்தும் பலன் இல்லாமல் போன அவர்களை காட்ட விரும்புகின்றேன். அங்கே நாம் 3 கூட்டத்தாரை பார்க்க முடியும். ஒன்று இயேசுவின் தாயாகிய மரியாள், இரண்டாவதாக இயேசுவின் சீஷர்கள் அங்கே இருந்தார்கள், மூன்றாவதாக அந்த கல்யாண வீட்டுக்காரன் அங்கே காணப்படுகின்றான். இந்த 3 பேருமே அந்த இடத்தில் விசேஷித்த தகுதி உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவர்கள் பயன்படுத்தப்பட முடியாமல், பிறருக்கு பலனாய் இருக்க முடியாமல், ஆண்டவராலே அவர்கள் நினைவு கூறப்பட முடியாமல் போகப்படுகிறார்கள். முதலாவதாக நான் உங்களுக்கு முன்பாக மரியாதை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இயேசுவின் தாய் அவர்களை, அவருடைய வாழ்வின் கிரியைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் புதிய ஏற்பாட்டின் இடைப்பட்ட காலத்திலே இருந்ததான அந்த இருண்ட காலத்திலும் கூட ஒரு வாலிப பிள்ளையாக வாழ்ந்ததான அந்த மரியாள் நியாய பிரமாணத்தின்படி ஒழுங்கின்படி நடக்கிறவளாகவும், நியாய பிரமாணத்தின்படி தேவனை தொழுது கொள்ளும்படி ஆலயங்களிலே செல்கிறவளாகவும், நியாய பிரமாணத்தின்படி உபவாசிக்கிறவளாகவும், ஜெபிக்கிறவளாகவும், நீதியில் நடக்கிற ஒரு அருமையான தாயாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ளாக ஜெபம் இருந்தது, ஆராதனை இருந்தது, அவர்களுக்குள்ளாக நீதியின் கிரியைகள் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் பரிசுத்த ஆவியானுடைய வித்து அவர்களுக்குள் தங்கும்படிக்கான பரிசுத்தமுள்ள ஒரு பாத்திரமாய் அந்த ஸ்திரீ காணப்பட்டார்கள். அவருடைய வாழ்விலே பரிசுத்தம் இருந்தது. சபையிலே, சபை சத்தியத்திலே கட்டுக்கோப்பாய் வளர்கிற வாழ்க்கையின் அனுபவம் அவர்களுக்கு இருந்தது. உபவசிக்கிறவர்களாக இருந்தார்கள், ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் ஆழமாய் சொல்ல போனால் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தாலும் தூதர்களை தரிசிக்கக்கூடிய தரிசன பார்வை உடையவர்களாக இருந்தார்கள். சர்வ சாதாரணமாக தூதர்கள் வந்து மரியாளே நீ பயப்படாதே என்று முகமுகமாய் பேசுகிற அளவிற்கு தரிசன பார்வை உடையவர்களாக இருந்தவர்கள் தான் இந்த மரியாள். இன்றைக்குள்ளதான காலகட்டத்தில் யாராவது ஒருவர் ஆவிக்குரிய பாதை நடக்கிற ஒரு சின்ன வெளிச்சத்தை பார்த்தாலே நான் தரிசனம் பார்த்தேன், அப்படி பார்த்தேன், நான் ஒளிய பார்த்துட்டேன், நான் 3ஆம் வானத்தை போனேன், 4ஆம் வானத்துக்கு போனேன்னு சொல்லி ஊராக போய் தான் பெரிய ஒரு பரிசுத்தத்தை கண்டதாகவும் தன்னிடத்தில் தான் அந்த வெளிச்சம் வந்ததாகவும் பறைசாற்றிக் கொள்ளுகிற காலங்கள் தான் இன்றைக்குள்ள காலங்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த அம்மா வீட்டுல வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே தரிசிக்க, நம்ம எவ்வளவுதான் உபவாசித்து கண்ணை மூடி ஜோபடி மணிக்கணக்கில் காத்திருந்தாலும் தரிசனம் கிடைப்பது கொஞ்சம் அரிதானது. ஆனால் அவர்களோ தேவ சமூகத்திலே சாதாரணமான நிலையிலும் கூட பரிசுத்த தேவனை தூதர்களை தரிசிக்கக்கூடிய ஒரு தரிசன பார்வையில் உண்டாயிருந்தது என்று சொன்னால் எந்த அளவு அவருடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக மிகவும் பிரியமுள்ளதாக இருக்கும் என்று கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். இது மாத்திரமல்ல, அவர்கள் எலிசபெத் என்கிறதான சகோதரியை போய் பார்த்து அவர்களை வாழ்த்துவதற்காக கிருபை பெற்றவளை நீ வாழ்ந்து என்று சொல்லி அவர்கள் வாழ்த்துகிற பொழுது இவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டதான வார்த்தைகள் வயிற்றில் இருக்கிறதான பிள்ளை பரிசுத்த ஆவியினாலே நிரம்பும்படிக்கான கிருபை நிறைந்த வார்த்தைகளை உடையவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்கள், நற்கிரியைகளை உடையவர்கள் தான். அவர்களுக்கு ஜெபம் இருந்தது, ஆராதனை இருந்தது, பரிசுத்தம் இருந்தது, தரிசன பார்வை இருந்தது, மற்றவர்களை அபிஷேகத்தில் வழிநடத்துகிற ஒரு ஆழமான அனுபவத்தின் கிரியைகள் இருந்தும் கூட குறைவை நிறைவாக்க என் ஆண்டவர் இந்த தாயை ஆண்டவர் பயன்படுத்தவில்லை. அல்லேலூயா. ஏன் ஐயா, இன்றைக்கு நான் அந்த கிரியைகளை உடையவனாக இருந்திருப்பேன் என்று சொன்னால் என்னிலே பரிசுத்தமும், என்னிலே நீதியும், என்னிலே ஒழுக்கமும், ரட்சிப்பும், தரிசிக்கிற தேவனை தரிசிக்கிற தரிசன பார்வையும், என்னிலே மற்றவர்களை அபிஷேகத்திலும் ஆவியிலும் வழிநடத்தக்கூடிய தாழ்ந்து உடையவனாய் நான் இடத்தில் இருந்திருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட சண்டையில தான் போயிருப்பேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு சங்கடப்பட்டு, இப்படிப்பட்ட பாரம்பரிய பாவ வாழ்க்கை, உலக வாழ்க்கை வெறுத்து தள்ளி உமக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து என்ன பயன்படுத்தாம ஏன் அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் ஒருவேளை வாக்குவாதத்திற்கு நின்றிருந்திருக்கலாம். ஆனால் இந்த தாய் இவ்வளவு நற்கிரியைகள் இருந்தும் கூட குறைவை நிறைவாக்கும் ஒரு பாத்திரமாக பயன்படுத்த முடியாததற்கு காரணம் என்ன? அவர்களிடத்தில் நற்கிரியைகள் இருந்தும்
விட்டார்கள். காரணம் என்ன? 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். ஐயா, கல்யாண வீட்டில் ஒரு குறைவு ஏற்படுகிறது. சமயக்கட்டில் ஒரு பெரிய ஒரு புலம்பல், ஒரு பெரிய ஒரு வதந்தி பரவுகிறது. கூட்டம் மிகவும் மிகுதியாக இருக்கிறது. இனி என்ன செய்வது? திராட்சரசம் இல்லையே, எப்படி இத்தனை ஜனங்களை திருப்திப்படுத்தி அனுப்புவது? செய்தி ஒவ்வொரு காதுக்காக வருகிறது. ஐயா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? திராட்சரசம் இல்லை. அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? திராட்சரசம் இல்ல. அக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? திராட்சரசம் அண்ணே, திராட்சரசம் இல்ல. என்ன செய்ய போறாங்க தெரியல. கேவலப்பட போறாங்க. பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகிறது. பெரிய ஒரு வழக்கு வம்பு வரப்போகின்றது. பெரிய ஒரு கலவரம் வரப்போகின்றது. அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்கிற வார்த்தை ஒவ்வொரு காதுக்காக வந்து 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 அம்மா காதுக்கு வருகிறது. அம்மா, அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்ற வார்த்தை வந்த உடனே இந்த அம்மா அதே வார்த்தையை சுமந்து கொண்டு இயேசுவிடத்துல போய் சொல்லுகிற முதல் வார்த்தை என்னன்னு சொன்னா, அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்கிற குறையைத்தான் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திராட்சரசம் இல்லை என்கிற சூழ்நிலை இங்கே வந்த பொழுது கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக வருகிறதான அந்த தாயானவர்கள் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்கிற குறையைத்தான் வெளிப்படுத்தினார்களே ஒழிய, குறைவை நிறைவாக்குகிற ஒருவர் நம் நடுவிலே ஒருவர் உண்டு, அவர் நம்முடைய குறைவை நிறைவாக்குவார் என்று சொல்லுவதற்கு தாமதித்து விட்டார்கள் என்றுதான் நான் இவர்களை இந்த இடத்திலே குற்றம் சாட்ட முடியும். அதற்கு பிற்பாடு சொல்லுகிறார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று. ஆனால் கர்த்தரிடத்தில் வந்த உடனே, தேவ சமூகத்தில் வந்த உடனே, இயேசுவிடத்தில் வந்த உடனே இல்லை என்கிற குறையைத்தான் காட்டினார்களே ஒழிய, இல்லை இவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு கொஞ்சம் காலம் தாமதித்ததினாலே குறைவை நிறைவாக்கும் பாத்திரமாக தேவன் அவர்களை பயன்படுத்த முடியவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் இன்னைக்கு திருச்சபையிலே தேவாலயத்திலே சபையிலே கடந்து வந்து ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், உண்மைதான். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு உண்டாகிற காரணங்கள் என்னென்றால், ஜெபிக்க வந்து முழங்கால் படியிட்ட உடனே, ஐயோ ஆண்டவரே, எனக்கு அது இல்லை ஆண்டவரே, எனக்கு இது இல்லை ஆண்டவரே, என் வீட்டில் அப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே, என் வீட்டில் இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி குறைவை தான் வெளிப்படுத்தும்படிக்காக துடிக்கிறோமே ஒழிய, குறைவை நிறைவாக்கும் ஆண்டவரை சபைகள் நடுவிலே, தேசங்கள் நடுவிலே, வாழ்கிற குடும்பங்கள் நடுவிலே வெளிப்படுத்த நாம் காட்டுகிற ஒவ்வொரு தாமதமும் நம்மை பயன்படாத பாத்திரங்களாக தான் ஒதுக்கப்படுகிறது என்று நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் அதைத்தான் பழகி இருக்கின்றோம். குறைவைத்தான் தேவ சமூகத்தில் வெளிப்படுத்துகிறோம், ஆனால் நிறைவாக்கும் ஆண்டவரை வெளிப்படுத்த இன்றைக்கு நாம் தவறிவிடுகிறவர்களாக இருக்கின்றோம். இந்த குறைவை வெளிப்படுத்துவதனாலே நம்முடைய கருத்தின் கிரியைகளை நாம் நெகிழ பண்ணிக் கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் தேவன் இந்த வேளையில் எச்சரிக்க விரும்புகின்றார். ஆலயத்தை விட்டு கடந்து போகின்றோம், ஆலயத்தை கடந்து போன பிற்பாடு உலக பிரகாரமான குடும்ப சம்பந்தமான ஜனங்களை சந்திக்கின்றோம். அவர்கள் நடுவிலே நம்முடைய கஷ்டங்களை சொல்லித்தான் புலம்புகிறமே ஒழிய, இல்லை இல்லை நான் கர்த்தரை ஆராதித்து வந்திருக்கிறேன், அவர் இந்த வாரத்திலே எனக்கு இப்படிப்பட்ட மகிமையானவர்களை செய்வார் என்று எத்தனை பேர் சொல்லுவதற்கு ஆர்வம் காட்டுகின்றோம். நன்றாக ஆராதித்து போயிருப்பார்கள், ஐயோ நாளைக்கு குழுவுக்கு பைசா கொடுக்கணுமே, எவன்ட்டு போய் கடன் கேட்கிறது என்ற புலம்பலத்தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதுவும் புறஜாதிகளிடத்தில் சர்வசாதாரணமாக நம்முடைய அவிசுவாச அறிக்கையை வெளிப்படுத்துகிறவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஐயோ என் பிள்ளை படிப்புக்கு நான் என்ன செய்வேன், ஐயோ என்னுடைய குடும்பத்தின் காரியங்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நம்முடைய இயலாமையை புலம்பி தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்மை பார்க்கிறவர்கள் இவன் ஆராதனைக்கு போய்விட்டு ஏன் இப்படி புலம்புகிறார் என்று சொல்கிறார்கள். நீங்க நாம் காண்கிற புறஜாதி நடுவிலே, அவர்கள் நடுவிலே ஒரு கஷ்டத்தை பார்த்தால், ஒரு நெருக்கத்தை பார்த்தால் நம்மளை எத்தனை பேர் சொல்லுகிறோம், நீங்க கவலைப்படாதீங்க, எங்களுடைய ஆராதனையில் வந்து பாருங்க, அங்கே நம்ம ஜெபித்தோம், அருமையான என்னுடைய வாழ்வில் இப்படியாக நடந்தது, அருமையான சகோதரனுடைய வாழ்வில் அற்புதங்கள் நடந்தது, நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கும் அப்படி நடக்கும் என்று இன்னைக்கு எத்தனை பேரை சொல்லுவதற்கு நாம் துணிக்கப்படுகின்றோம். இல்லை, குறைவை வெளிப்படுத்த ஓடோடி வருகின்றோம். தேவ சமூகத்திலானாலும் சரி, உலகத்துக்கு முன்னாடி ஆனாலும் சரி. ஆனால் குறைவை நிறைவாக்கும் கிறிஸ்துவை காண்பிப்பதற்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்விலை காட்டுகிற ஒவ்வொரு தாமதங்களும் நம்முடைய வாழ்விலே
கர்த்தராலே ஒதுக்கி வைக்கப்படுகிற பயன்படுத்த முடியாத பாத்திரங்களாக நம்மை நாமே உருவாக்கிக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு சபைகளே இதையும் தாண்டி இன்னொரு கட்டம் தான் இன்றைக்கு பெருகிறது. அந்த விசுவாசி அப்படி, இந்த விசுவாசி இப்படி, அந்த ஊழியக்காரர் இப்படி, இந்த ஊழியக்காரர் இப்படி, ஊழியக்காரர் சரியில்லை, பாஸ்டர்மா சரியில்லை, பாஸ்டர் பையன் சரியில்லை, நம்மளுக்கு அந்த சகோதரன் சரியில்லை, நம்ம சரியில்லை என்று சொல்லி சபைக்குள்ளாக இன்னைக்கு ஒருவர் குறை சொல்கிற காலம் தான் இன்னைக்கு பெருகியிருக்கின்றது. குறைவை தேவ சமூகத்துக்கு முன்பாக வெளிப்படுத்த கூடாது என்று நாம் உணர வேண்டிய காலத்திலே இன்னைக்கு ஒருவர் குறை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விகற்பமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு சபை அதிக துரிதமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் குறைவை காண்பிக்கிறதுனாலே, நீங்கள் குறைவுபடுகிறதுனாலே, நீங்கள் குறைவு உண்டாக்குறதுனாலே உங்களுடைய காரணங்களின் கிரிகளை நிகழ பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். நம்மளுடைய சின்ன தாமதம் தான் ஆண்டவரை பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு. நமக்கு ஆண்டவர் தருகிற அனுகிரக காலத்துல, நமக்கு ஆண்டவர் தருகிற கிருபையின் காலத்துல நம்மால் இயன்ற வரைக்கும் குறைவு உண்டாகிற அல்லது குறைவுபட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்கள் நடுவில் என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்கிற நிறைவை நாம் காண்கிற எல்லாருக்கும் முன்பாகவும் நம்முடைய வாழ்வின் அனுபவங்களோடு கூட வெளிப்படுத்த ஆயத்தப்படுவோம் என்று சொன்னால் என் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், உன் கிரியைகளுக்கு பாலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் இருந்தது, உபவாசம் இருந்தது, ஆராதனை இருந்தது, அபிஷேகம் இருந்தது, தீர்க்க தரிசனங்கள் இருந்தது, தாமதங்கள் இருந்தது, உண்மைதான். ஆனால் தேவ சமூகத்தில் வருகிற பொழுது குறைவை நாம் கொண்டு வருகிறவர்களாக இன்னைக்கு கடைகளுடைய வாழ்க்கை மாறுகிறது. 2 தூதர்கள் ஆண்டவர் வானத்திலிருந்து பூலோகத்துக்கு அனுப்பினாராம். போயிட்டு வாப்பா, இந்த ஜனங்களிடத்துல போய் ஊழியம் செய்து வாழ சொல்லி 2 பேருக்கு ஒரு சாக்குப்பை ஆண்டவர் கொடுத்துட்டு போனார், கொடுத்து அனுப்பி இருந்தார். ஒரு தூதன் போனார், டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு வீட்டுக்காக போனாரு. போயிட்டு கிடைக்கிறதா அள்ளி பழகிட்டு சரத்தை ஏறி போயிட்டாரு. இந்த 2வது வந்தவர் போனவர் எடுத்து போட்டுட்டே இருக்கார். ஒரு வீட்டுல போய் 1 மணி நேரம் திரும்பி வரல. அவர் அது முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த வீட்டுக்கு போறாரு, அங்கேயும் போய் 1 மணி நேரம் திரும்பி வரல. பார்த்தா பையன் மொத்தம் 3 வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. அங்க ஒரு 10, 15, 50 வீட்டுக்கு அவர் போனாரு, டக்குன்னு எடுத்து போயிட்டாரு. திரும்ப வராரு, திரும்ப போறாரு, 4 வீட்டு கூட ஓடிட்டாரு. ஆனா இவர் 1 மணி கூட ஏறல. கடைசியில இருக்கிறது பையன் நடந்து போச்சு, பாதிதான் முடிச்சுட்டாரு. வந்து எழுப்பிட்டு அவர் பாட்டு சரி இறங்கிட்டு போனதுக்கு ஒரே வருத்தம். 2 பேரும் ஒரே இடத்துல தானே வந்தோம். இவன் பார்த்து நான் டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கிறானே, நான் இவ்வளவு மெதுவா போயிட்டு இருக்கிறேன், நிப்பாட்டி எப்பா நில்லு, நீ என்ன உடனே போயிட்டு இருக்கியே, நீ என்ன கொண்டு போற அப்படின்னு சொல்லி உடனே அந்த தூதர் சொன்னாரா, என் ஜனங்கள் எவ்வளவா என்னை துதிக்கிறார்கள், என் ஜனங்கள் எவ்வளவா என்னை மகிமைப்படுத்துகிறார்கள், என் ஜனங்கள் எவ்வளவா என்னை குறித்து மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியிடுகிறார்கள் என்று அதையெல்லாம் என் ஜனங்களுக்கு எடுத்துட்டு வான்னு சொன்னால்தான் முதல்ல அவசரமா போயிட்டு வந்தாரு. 2வது இந்த தூதன் யாரு தெரியுமா, என் ஜனங்களுக்கு என்ன தேவை, அவருக்கு நான் என்ன செய்யணும், அதையெல்லாம் கேட்டு வாப்பான்னு அனுப்புறாருதான் இன்னும் போகாம உட்கார்ந்துக்கிறார். காரணம், இன்னைக்கு நம்முடைய தேவைகளும் நம்முடைய அவசியங்களும் தான் அதிகமாக நம்முடைய ஜெபங்களிலும் நம்முடைய ஆராதனைகளிலும் ஆடப்படுகிறதை ஒழிய என் கர்த்தர் என்னுடைய வாழ்விலே இனி வரும் காலங்களிலே எனக்கு மாத்திரமல்ல என்னோடு கூட சுத்தி வாழ்ந்திருக்கிறவர்களுக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவர் என்று பறைசாற்றுகிற அந்த ஊழிய அனுபவங்கள், அந்த சாட்சியின் அனுபவங்கள் இன்னைக்கு அநேகர் செய்யாமல் தாமதிக்கிறதுனாலதான் அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்க கையில நிகழ விடாதீங்க. உங்களுக்கு ஊழியக்காரர் இருக்கலாம், உங்களுக்கு வேதம் இருக்கலாம், உங்களுக்கு சபை இருக்கலாம், உங்களுக்கு பெரிய ஒரு ஐக்கியம் இருக்கலாம், நீங்க பரலோகத்துக்கு போகக்கூடிய எல்லா விதமான அடையாளங்களையும் தகுதிகளையும் சடங்குகளையும் உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் நீ குறைவுபடுத்துகிறவனாக உடைய வாழ்க்கையிலே காணப்படும் பட்சத்துல நீ பலன் இல்லாதவனாய் நீ தள்ளப்படுவாய். உனக்கே, உன் சபைக்கே, உன் வீட்டிற்கே, உன் சொந்த காரியத்திற்கே நீ பயன்படாத பாத்திரமாக போய்விடுவாய். 2வதாக சீஷர்களை நாம் அங்கே பார்க்கின்றோம். கர்த்தருடைய அழைப்பை கேட்டு தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்து என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்கிற அந்த அழைப்பின் தொனியை ஏற்றவர்களாக ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரிடத்திலே வந்தவர்கள் தான் இந்த சீஷர்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல கிரியை இருந்தது சொல்கிறது. இவர்கள் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழந்தவர்கள். இவர்கள் பரிசுத்த கூட்டத்தார், இவர்கள் அல்லேலூயா கூட்டத்தார். இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, பாரம்பரியங்களை விட்டுவிட்டு, சடங்காச்சாரங்களை விட்டுவிட்டு, விக்கிரகங்களை விட்டுவிட்டு, வேதத்தின் நீதி நியாயங்களை கடைபிடிக்கும்படிக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் என்கிற சாட்சி பேதுரு யோவான் சொல்ல தேவையில்லை.
பார்க்கிறவங்களா அவர்களை கொடுத்து சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. இவர்கள் தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என்கிற நல்ல ஒரு சாட்சி உலகம் முழுவதும் அவர்களை குறித்து பரவி கிடந்தது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டவருக்கு பின் சென்றவர்கள். அவர்களை கொண்டு ஆண்டவர் இந்த குறைவை நிறைவாக்கினாரா? இல்லை. சரி, அதாவது போகட்டும், என்னுடைய காலத்துக்கு பிற்பாடு நீங்கள் தான் இந்த பூலோகம் முழுவதும் சுவிசேஷம் கொண்டு செல்ல வேண்டும், உங்களை நான் பயிற்சி வைக்கிறேன், வாங்க 12 பேர் முன்னாடி வரிசையா ரெண்டு பேரை கையை நீட்டுங்க, ஜெபம் பண்ணுங்க, எடுத்து போங்கன்னு சொல்லி அவர்களை பயிற்சி வைக்கவாவது ஆண்டவர் செய்தாரா? அப்படியும் இல்லை. அவர்களுக்கு நல்ல கிரியைகள் இருந்தது, அவர்களை குறித்துள்ள நல்ல சாட்சி இருந்தது. ஆனாலும் குறைவை நிறைவாக்க அவர்களை தேவனால் பயன்படுத்த முடியாதவர்களாக தள்ளப்படுகிறார்கள். காரணம் 11ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதுவரைக்கும் என்ன வச்சிருக்கல? அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் என்ன வைத்தார்கள்? அப்ப அதுவரை என்ன இல்லாம இருந்திருக்கும்? விசுவாசம் இல்லாம இருந்திருக்கும். நீங்க ஒரு வேளை யார்கிட்ட வருத்தப்படலாம், என்னங்க பாஸ்டர், நாங்களே எங்க வாழ்க்கையில அற்புதத்தை பார்த்து தான் ஆண்டவரை விசுவாசிச்சோம், எங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்த பிற்பாடுதான் ஆண்டவர் இப்படியும் எனக்கு செய்திருக்காரு விசுவாசித்தவரிடத்துல கடந்து வந்திருக்கிறோம். இவங்களும் பாவம், முதலாவது அற்புதத்தை பார்த்து தான் அவரை விசுவாசிக்க முடியும். என்ன தவறு இருக்கிறது? முதல் அற்புதம் அதுதான், அதை பார்த்தவர்களுக்கு ஒரு விசுவாசம் வந்து வருகிறது. என்ன வித்தியாசம் இருக்குது என்று நீங்க ஒரு வேலை கேட்கலாம். நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். இந்த அற்புதத்தை பார்த்து விசுவாசித்த இந்த விசுவாசம் 3 வருஷம் கழிச்சு அப்படியே தான் இருந்துச்சு. என்ன விசுவாசம்? அற்புதத்தை பார்த்து ஆண்டவர் விசுவாசிக்கிற விசுவாசம். முதலாம் அற்புதத்தை பார்த்து ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்த அந்த ஆரம்ப அனுபவம் 3 வருட காலமும் அந்த விசுவாசத்திலே எந்த ஒரு மாறுதலும் எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை. அதே விசுவாசம் தான் அவர்களுக்கு காணப்பட்டது. எப்படின்னு கேட்பீங்க? யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக தன்னை தரிசனமாக்கி கொண்டிருக்கிற வேளையிலே இந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்னதான் போனதான இந்த சீஷர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய படவையும் தங்களுடைய வலையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் மீன் பிடிக்க போயிட்டாங்க. பழைய வேலைக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் போய் அவருக்கு அடக்கம் பண்ணி இப்ப என்ன ஆச்சு தெரியல, வராரா வரலையா, அவ்வளவுதான், நம்ம விட்டு போன, இனி நமக்கு எதிர்காலம் கிடையாது, இனி நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாது, பழைய வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய வேலையை செய்யும்படிக்காக மீன் பிடிக்க போறாங்க. நமக்கு நல்லா தெரியுது சம்பவம். போன இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டு பார்த்தாங்க, ஒன்றும் கிடைக்கல. காலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவளுக்கு தன்னை தரிசனமாக்கும்படிக்காக அவர் அந்த இடத்துல கடந்து வருகிறார். கடந்து வந்து அந்த இடத்துல இயேசு காலையில் நிற்கிறாரு. ஒருத்தருக்கும் இயேசுனே தெரியல, யாருமே இயேசுன்னு அதை கண்டுபிடிக்க முடியல. விரக்தியோடு கூட கரைக்கு வர்றாங்க அவங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, பிள்ளைகளே சாப்பிடுறதுக்கு ஏதாயிலும் உண்டான்னு கேட்கிறார். இங்க பாருங்க, பிள்ளைகளே சாப்பிடுறதுக்கு ஏதாயிலும் உண்டான்னு கேட்ட பொழுது எவனாலும் ஒருத்தர் 3 வருஷமா தொண்டை கத்த நான் வறண்டு போக பிரசங்கம் பண்ணி மலை பிரசங்கம் ஆலய பிரசங்கம் படகுல போகும்போது அவங்களுக்கு உபதேசம் சொல்லிட்டு ஆண்டோடைய சத்தத்தை எவனாலும் ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சானா? காரணம் அவனுக்கு அவன் பிரச்சனை தான் முக்கியமா இருந்துச்சு. என்ன? பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, மீதி கிடைக்கல, இன்னைக்குள்ள சாப்பாடுக்கு வழி. சரி, அதையாவது ஆண்டவர் பொறுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வலைய வலை பக்கத்துல பாடுகின்ற. நமக்கு யாராவது ஒரு தொழிலுடைய ரகசியத்தை சொல்லி தந்தா கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம். இவருக்கு இதுல அனுபவம் உண்டா, இதுல ஏதாவது இவருக்கு தெரியுமா அப்படிப்பா. ஆண்டவர் சொல்றாரு, வலை பக்கத்துல வலையை போடுங்கன்னு சொன்ன உடனே சொல்றவர் யாரு?
இதுக்கு முன்னாடி மீன் பிடிக்கிற அனுபவத்தை உடையவராக இருந்தவரா? சொல்லுகிற மாதிரி இதுக்கு முன்பாக மீன் பிடிக்கிற காரியத்தில் இருந்தவரா அப்படின்னு யாராவது ஒருத்தன் அப்பயாவது கண்ணோக்கி பார்த்தானா? அப்பொழுது பார்க்க வலை பக்கத்துல போடணும்னு அது யார் சொல்றா, எவர் சொல்றா, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை மாறணும்? அது யார் சொன்னா என்ன, அது எங்க போட சொன்னாலும் என்ன? எனக்கு அற்புதம் நடக்கணும், அங்க போகணுமா? அங்க போக ரெடி. எனக்கு அற்புதம் நடக்கணும், இவர்கிட்ட தான் போகணுமா? அவர்கிட்ட போக ரெடி. எப்படியாவது என் பிரச்சனை மாறணும். அது என்ன உபதேசம், அது என்ன சத்தியத்தின் பார்க்க போறாங்க, அவங்க எப்படிப்பட்ட விசுவாசத்தில் நடக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவர் ஜெபம் பண்ணி அல்லது அவர் மூலமா போன அற்புதம் கிடைக்குதா, அவங்களுடைய ஏதாவது சீட்டை கொடுத்தா, பேரை கொடுத்தா, பிரச்சனை கொடுத்தா தீர்ந்தா, எனக்கு அது போதும். பாரம்பரியத்தில் இருந்தாலும் சரி, பாரம்பரிய அற்றவனா இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. வலை பக்கத்துல போடுமா அந்த ஓடிய அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறவங்க தான் இந்த சீசர்கள். கண்ணை மூடிட்டு வலை பக்கத்துல போட்டாச்சு. கள்ள உபதேசமா அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும். சரி, போட்ட பிற்பாடு அந்த அனுபவத்தையும் கூட கண்டுபிடிக்கல. இப்ப என்ன செய்யறாங்க, வலையை இழுத்து பார்க்கறாங்க, இழுக்க முடியாது. இழுக்க முடியாதுன்னா உடனே 2 பேர் தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த கரைக்கு இழுக்கிறாங்க. இழுக்கும் போது பார்த்தா வலை நிறைய 153 பெரிய மீன்கள் என்ன செய்து கடற்கரை கண்ணுக்கு முன்னாடி தொழுது. அப்பதான் உங்களுக்கு ஞாபகம், முத இப்படிதான் உங்களுக்கு மீன் கிடைக்காம வலையை அலசிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கம் பண்ணிட்டு நீ போய் ஆழத்துல போடுப்பாடு, நம்மளும் போட்டோம். வலை இழுக்க முடியாம 2 படகு நிறைய நினைச்சு மீனை கொண்டு வந்தோமே, அது போலமா இது இருக்குதுன்னு ஒரு சின்ன ஞாபகம் வந்த உடனே, அப்ப கூட எனக்கு அற்புதம் தான் ஞாபகம் வந்தது. வந்த உடனே வாயில என்ன வருது தெரியுமா? அது கர்த்தர் அப்படின்ற சத்தத்தை அவங்க எழுப்புவாங்க. எப்பன்னு சொன்னா, பிள்ளைகளே அன்பா கூப்பிடும்போது சொன்னானா? இல்ல. வலப்பக்கத்துல ஒரு பிரச்சனை மாற்றி அங்க போட சொல்லும் பொழுது சொன்னானா? இல்ல. கண்ணு நிறைய மீனை பார்த்த பிற்பாடுதான் அது இயேசுனை விசுவாசிக்கிறதுக்கு அவருடைய வாழ்க்கையில கொடுக்கிறான். அப்ப 3 வருஷம் கழிச்சும் என் விசுவாசம் தேவைக்கு ஏற்றதாகத்தான் இருந்ததை ஒழிய, தேவை சந்திக்கப்பட்டால்தான் ஒரு விசுவாசிக்கிற விசுவாசம் இருந்ததை ஒழிய, இந்த தேவன் என்றென்றைக்கும் நமது தேவன் மரணம் அறிந்த நம்மை நடத்துவார் என்கிற விசுவாசம் அவருக்குள்ள கடந்து வரவில்லை. அப்ப அவருடைய அடிப்படையான இந்த விசுவாச வாழ்க்கையின் பாதை எப்படிப்பட்டதாக இருந்தது? ஆண்டவரை ஒரு தேவைக்காக தேடுகிறவர்களாக இருந்தார். ஆண்டவரை நம்முடைய அவசியத்திற்காக தேடுகிறவர்களாக இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்திற்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் மாறுவதற்காக மாத்திரம்தான் அவர்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். யாக்கோபு சுயநலவாதியாகத்தான் இருந்தார். நான் போராடமெல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவும் எனக்கு உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என் வீட்டுக்கு திரும்ப சமாதானத்தோட வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு யாராயிருப்பார்? தேவனாயிருப்பார். இல்லாட்டி இல்ல. ஏன் பிரச்சனை மாறணும் அப்படின்னா அவர் எனக்கு தேவன். ஏன் நெருக்கங்கள் நீங்கணும் அப்பதான் அவர் எனக்கு ஆண்டவர். அவருடைய அறிக்கையில பாருங்க, நான் போராடும், எனக்கு சாப்பாடு, எனக்கு ஆகாரம், என் வழி எனக்கு பாதுகாவல், எனக்கு திரும்ப குடும்பத்தோட சமாதானம், இதெல்லாம் எனக்கு செஞ்சா அவர் எனக்கு தேவன். அவரை விசுவாசிக்கிறேன், அவர் ஆண்டவன் சொல்றாரு. இவர்கள் தேவனுடைய அழைப்பை பெற்ற நல்ல தாளமுடையவர்கள் தான். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்த நற்கிரியைகளை உடையவர்கள் தான். ஆனால் அவருடைய விசுவாசம் தேவைக்கானதாக மாத்திரம்தான் இருந்தது. தேவைக்காக மாத்திரம்தான் இருந்தது. பரீட்சை காலங்கள் நெருங்கி வருகிறதா, அப்பொழுதுதான் நம்முடைய படிக்கிற பிள்ளைகளுக்கு உபவாச ஜெபத்தின் மேல ஒரு ஆர்வம், சபை ஆராதனை மேல ஒரு ஆர்வம், தனி ஜெபத்தின் மேல ஒரு ஆர்வம், அப்பதான் தீவிரத்து கடந்து வரும். பிரச்சனை முடிஞ்சுதான் அதுக்கப்புறம் ஆராதனைக்கா இன்னைக்கு எனக்கு முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு எனக்கு முடியாது, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை, நம்முடைய பரிசுத்தம் குன்றி போய்விடுகிறது. காரணம், தேவை சந்திக்கப்பட்டாச்சு. இனி அடுத்த தேவை வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம். அடுத்து எனக்கு என்ன அவசியம் வருதோ அப்போ பார்த்துக் கொள்ளலாம். அடிப்படை வாழ்விலே ஆண்டவரை நெருக்கமான அனுபவம் கொள்வதற்கு தேவை சார்ந்து மாத்திரம் நாம் மறைமுகமாக நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை யாரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது.
அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவைக்காக என்னை தேடுகிற ஒரு சின்ன ஒரு விசுவாசத்தினால உன் கைகளை நீ நெகிழ பண்ணாத, பூரணமான விசுவாசத்தினால. இன்னைக்கு உள்ள சபையில் நடக்கிற காரியம் என்ன? இன்னைக்கு சபையில் நடக்கிற விசுவாசத்தின் காரியம் என்ன? போத இடத்துல ஜெபிக்க வர்றாங்க, 10 வருஷம் விசுவாசியும் ஜெபிக்க வர்றான், புதுசா வந்தவனும் ஜெபிக்க வர்றான். 10 வருஷம் விசுவாசி வந்து நிக்கிறான், புதுசா அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, நீண்ட காலமா அவனுக்கு தீராத ஒரு வியாதி சுகமாகணும். முத நாளைக்கு வந்திருக்கிறான். பக்கத்துல 10 வருஷம் விசுவாசி நிக்கிறார், பாஸ்டர் பாக்குறாரு, புது ஆத்மா கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், நம்ம ஐயா தானே ஒரு ஜெபமெண்ட்டுக்கு பேரலாம் சொல்லிட்டு அவரு தெரியாதமா கேட்டாரு, ஐயா உங்களுக்கு எதுக்காக ஜெபம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, ஐயா அடிக்கடி லேசா தலைவலிக்குது ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. பக்கத்துல என்ன நினைப்பான்? 10 வருஷமா வர்ற இந்த விசுவாசிக்கு அடிக்கடியா வர்ற லேசான தலைவலியே இன்னும் சுகமாகலன்னு சொன்னா, என் வாழ்க்கைக்கு தீராத வைத்த வழி என்னைக்கு எனக்கு சுகமாகும் சொல்லி அவருக்கு ஒரு அவிசுவாசம் வருமா வராது? இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் சாதாரண அடிப்படையிலே சாதாரண காரியங்கள் தான் ஆழமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீ விசுவாசம் செய்ய வேண்டியதானே? போகிற இடத்துல, ஐயா இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தது, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துல இருந்தேன், நான் ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார், இதை போல பாஸ்டர் சொல்லணும். பாஸ்டர் கீழே விழுந்து வலிக்குது ஜெபம் பண்ண சொல்றது அல்ல. நீ உடைய பிரச்சனையை எப்படி மேற்கொண்டு ஜெயித்தாய் என்பதை சபைகளில் வந்து சொல்வதுதான் சாட்சி. எனக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, அற்புதம் கிடைத்தது என்று சொல்லுவது அல்ல, அது அவங்க ஊழியம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்ற சின்ன காரியங்களில் கூட, சாதாரண காரியங்களில் கூட நாம் விசுவாசித்து ஜெபித்து ஜெயித்து தேவ ஆலயத்தில் வந்து சாட்சியை நிற்பதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதை பார்த்துதான் இன்னைக்கு நம்ம சுத்தி காண்கிற ஜனங்கள், இவர்கள் நடுவில் இருக்கிற தேவன் மெய்யாகவே இவர்களை விடுவிக்கிறவர் உண்மை என்று சொன்னால் என்னை விடுவிக்க வல்லவர் என்று நம்மிடத்தில் அவர்கள் தேவனை தேடி கடந்து வர முடியும். அல்லேலூயா. ஐயா நான் போய் இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறவர், இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுவது என் வாழ்வில் நான் வெளிப்படுத்துவதான சாட்சியின் அனுபவங்கள் தான் அவனை கிறிஸ்துவுக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிடையாது, அறிந்திருக்கிறார்கள், அங்கீகரியாதவர்கள் தான் நமக்கு முன்பாக இன்னைக்கு அநேகர். இன்னைக்கு இயேசுவை அறிந்தவர்கள் அநேகர், அங்கீகரிக்காத கூட்டம் தான் எனக்கு அநேகம். அவர் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விசுவாசத்துல வாழ்ந்து காட்டி நின்றால்தான் கர்த்தரிடத்துல கோஞ்சுகளாக குடும்பமாக அவர்கள் கடந்து வருவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய வாழ்விலே என்னுடைய விசுவாசம் மற்றவர்களை ரட்சிப்புக்கு நடத்துவதற்கு, மற்றவர்களை விசுவாசத்துக்கு நடத்துவதற்குரிய விசுவாசமாய் இன்னைக்கு நமக்கு காணப்படாத பட்சத்துல நீ உன் கைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நெகிழ பண்ணி கொண்டிருக்கிறாய். தேவைக்காக தேவனை தேடுகிறதில்லை, தேவைக்காக தேவனை தேடி ஓடுகிறதில்லை, என் கிரியைகளை நான் நிகழ பண்ணி கொண்டிருக்கிறேன். மூன்றாவதாக இவனை குறித்து வேதத்திலே சொல்லப்படவில்லை, கல்யாண வீட்டுக்காரன். இந்த கல்யாண வீட்டுக்காரனுக்கு நல்ல ஒரு அனுபவம் இருந்தது, நல்ல கிரியையும் அவனுக்கு இருந்தது. நாமெல்லாம் கஷ்ட நேரத்துலதான் ஆண்டவரை என் வீட்டுக்கு வாரு, என் குடும்பத்து நடுவில் வந்து தங்கும், எனக்கு இருக்கிற இந்த போராட்டம் மாற்றுன்னு சொல்லி ஆண்டவரை அழைப்போம். ஆனா இந்த மனுஷன் தன் வீட்டில் இருக்கிற சந்தோஷ நிகழ்வுக்கு ஆண்டவரை அழைச்சிருக்கான். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்விலே காணப்படுகிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பத்திற்கு, தன் வீட்டில் நடக்குமான ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவத்திற்கு ஆண்டவரே நீ என் வீட்டில் வரணும்னு சொல்லி ஒரு அழைப்பான அழைப்பை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறான். ஆண்டவர் அந்த அழைப்பை கேட்டு எங்க வந்திருக்கிறாரு? அவனுடைய பேர் சொல்லப்படவில்லை, நாம வேணா அதுக்கு ஒரு பேர் வச்சுக்குவோம், அந்திரேயான்னு வச்சுக்குவோம். அந்த அந்திரேயான வீட்டுக்குள்ள ஆண்டவர் வந்து இருக்கிறார். பார்க்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசு யார் வீட்டுல இருக்கிறாரு? அந்திரேயா வீட்டுல இருக்கிறாரு. நாம வீட்டு வாசல இயேசுவை வீட்டு தலைவர் போர்டோட ஒட்டி முடிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு வர்றதும் வராது நாம் எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்து தான். இயேசு வீட்டு தலைவர் எல்லா வீட்லயும் இருக்கும், இதோட நம்மோடு கூட இருக்கிற வசனம் எல்லா வீட்லயும் இருக்கும். அவர் இருக்கிறார் இல்லையான்றது இரண்டாவது கேள்வி. ஆனா இங்கேயோ இந்த கல்யாண வீட்டுக்காரனை பார்த்து ஊரெல்லாம் சொல்லுச்சு, இயேசு அவன் நடுவில் இருக்கிறார், இயேசு அவன் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார், இயேசு அவன் குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், அவனை பார்க்கிறான், பிள்ளையை பார்க்கிறான், அவன் குடும்பத்தை பார்க்கிறார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவன் வீட்டின் நடுவில் தங்கி இருக்க பார்க்கவங்க கேட்கிறாங்க, இயேசு எங்க?
அந்திரேயா வீட்டில் இருக்கிறார் போய் பார் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக கர்த்தரை தன் வாழ்விலே தங்க வைத்திருக்கிற ஒரு ஆச்சரியமான அனுபவத்தில் இருக்கிறவன் தான் அந்த கல்யாண வீட்டுக்காரர். அல்லேலூயா. ஆண்டவர் சரிப்பா நீ கஷ்டத்துல தேடாம ஒரு சந்தோஷத்துல என்ன வந்து தேடி இருக்கிறீங்க, ஒன்ன கொண்டு நாங்கள் குறைவை நிறைவாக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் அவனையாவது கொண்டு வந்து நிப்பாட்டினாரா? இல்ல. ஐயா அவருடைய சந்தோஷத்திலே கர்த்தர் தன் வீட்டின் நடுவிலே கொண்டு வந்தவன் தான். எல்லாரும் பார்க்கும் விதமாய், எல்லாரும் சொல்லும் விதமாய் இயேசுவின் வீட்டில் இருக்கிறார் என்கிற ஒரு அருமையான ஒரு சாட்சியை ஊரே சொல்லத்தக்கதான ஒரு அனுபவமுடையவனாக இருந்தவன் தான். ஆனால் குறைவை நிறைவாக்க, தன் சொந்த வீட்டின் குறைவை நிறைவாக்க அவனும் அங்கே பயன்பட முடியாமல் போய்விட்டான். ஏன் என்பது வேதத்திலேயும் எங்கேயும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் கர்த்தர் என்ன அந்த இடத்துல நிப்பாட்டி காட்டினார். நீ ஒருவேளை அங்கே இருந்து நான் உன்னோட இருந்திருந்தா இந்த குறை வந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? நான் என்ன பண்ணியிருப்பேன்? திராட்சரசம் குறைப்பட்ட செய்தி கேட்டுச்சு. எல்லா வேலைக்கு வரும். ஐயா பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது, கெட்ட பேரும் உண்டாக போகுது. என்னாச்சுப்பா? திராட்சரசம் குறைஞ்சிச்சு. திராட்சரசம் இல்ல, கூட்டம் பெருசா இருக்குது, என்ன செய்ய போறோம் தெரியல. உடனே நான் என்ன பண்ணிருப்பேன்? அப்படியாப்பா சரி வாசிக்கிற ஓடிவா. 2 பேரும் ஓடியாங்க. பக்கத்து வீட்டு தெருவில் இருக்கிற அந்த ஐயா வீட்டுல அடுத்த வாரம் கல்யாணம் வருது, அவர்கிட்ட போய் கடனுக்கு எப்படியாவது கொஞ்சம் வாங்கிட்டு வா. பின்னாடி வீட்டுல அந்த ஐயாட்ட கொஞ்சம் இருக்கு, அவர்கிட்ட போய் எப்படியாவது வாங்கிட்டு வா. அந்த ஐயா வீட்டுல போய் கேட்டுப்பாரு, இங்க போய் கேட்டுப்பாரு, அங்க போய் கேட்டுப்பாரு, அங்க போய் பாரு, இங்க போய் பாரு, அவங்கள்ட்ட போய் பாரு, இவங்கள்ட்ட போய் பாருன்னு சொல்லி அவனுடைய தேவையை நிறைவாக்க நாலா இடத்துக்கும் போயிருந்திருக்கிறானே ஒழிய நடுவில் இருக்கிறார இயேசுவிடத்துல வர தவறி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தர் வீட்டுக்கு வந்த வீட்டுல ஐயா ஆண்டவரே நீர் தான் எனக்கு செய்து சொல்லி இருந்தா நிச்சயமா உனக்கு நாங்கள் என்ன செய்திருப்பார்? புது செய்திருப்பார். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் கூப்பிட இடம் கொடுத்தான்னு தெரியவில்லை. பட் அவனுடைய பிரச்சனை மாறுவதற்கு என்ன செஞ்சிருப்பான்? அங்க போனா கிடைக்குமா, இங்க போனா கிடைக்குமா, அங்க போனா வழி உண்டாகுமா, இங்க போனா வழி உண்டாகுமா என்று அவனுடைய கண்கள் நாலா பக்கம் நோக்கி பார்த்ததை ஒழிய தன்னோடு கூட இருக்கிற ஆண்டவரிடத்துல ஓடி வர, அவருடைய சித்தத்தை அறிய, அவருடைய நோக்கம் என்பதை தெரிந்து கொள்ள தவறி விடுகின்றான். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நல்ல ஆவிக்குரியம் சபையில் இருக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணுமா, குறுக்கு வழியை தேடி ஓடி போகிறோம். அங்க போனா அதுல சேர்ந்தா வேலை கிடைச்சிடும், அப்ப அதுல போய் சேர்ந்துக்கலாம். இங்க போனா நமக்கு இந்த காரியத்துல இந்த காரியம் வாய்க்கப்படும், இங்க போய்க்கலாம் சொல்லி குறுக்கு வழி நோக்கி ஓடுகிறோம். பிள்ளைக்கு ஒரு சம்பந்தம் வருதா, ஐயா அது நல்ல சம்பந்தமா இருக்கு, நல்ல ஒரு இடமா இருக்கு, பரவாயில்ல, சத்திய எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க தானே இவங்க தானே சொல்லி இன்றைக்கு குறுக்கு வழியை தேடி இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை தீர்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நானும் சபையை நடத்துகிறேன், நானும் சபையில விசுவாசிகளை பரிசுத்த மேல நடத்துகிறேன். ஆனா சிலர் தங்களுடைய நெருக்கங்கள், பிள்ளைகளுடைய திருமணங்கள் நிமித்தமாக அவர்கள் பாரம்பரியத்திலே போய் விழுந்து, நான் அவர்களை என்னுடைய விசுவாசின திருமண நேரத்துல நான் ஓரத்தில் ஒதுக்கப்பட்டவனாக இருந்து அழுத சம்பவங்கள் இடத்துல உண்டு. என் ஆத்மாவுக்காக நான் அழுதேன். மீறி அவனை நான் தடை செய்ய முடியவில்லை, கைகளால் எதுவுமே செய்ய முடியல. இனி வராதீங்கன்னு ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியுது. ஆனால் ரட்சிப்பை பெற்றார்கள், அபிஷேகம் பெற்றார்கள், ஆண்டுடைய பிள்ளைகள் மாறினார்கள். ஆனால் பாரம்பரியமாய் போய் திருமணம் செய்து பாரம்பரியங்களோடு கூட கலந்து விட்டார்கள். முன்னின்று திருமணம் நடத்த வேண்டிய நான் ஒதுக்கப்பட்டவன். நேற்றைக்கு வந்து யாரோ முன்னாடி நின்று அவர்கள் ஆட்கள் சொல்லுகிற பொழுது நான் அந்த ஆத்மாவுக்காக உபவாசத்து, ஜெபித்தது, கண்ணீர் விட்டது, பிரயாசப்பட்டது, ஓடினது எல்லாம் விருதாவாய் போனதே என்று சொல்லி நான் ஒரு ஓரத்தில் அவர்களை நினைத்து குமரி கொண்டுதான் இருந்தேன். எனக்கு மாத்திரம் எத்தனையோ ஊழியர்கள் அனுபவிப்படியாக இருக்கலாம். காரணம் எங்க பிரச்சனை மாறணும், எப்படியாவது என்னுடைய பிரச்சனை, ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் என்ன விரும்புகிறார், ஆண்டவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் என்கிற சித்தத்தை உணர்வதற்கு இடம் கொடுக்கிறதில்லை, குறுக்கு வழியை தேடி ஓடுவது. இன்னும் கொஞ்சம் பேர் ஜாதகமும், இன்னும் கொஞ்சம் பேர் ஜோசியமும் பார்க்க ஓடுகிறாங்க. ஆவிக்குரியவர்கள் சொல்றேன், நான் வெளியுள்ள மக்கள் சொல்லவே இல்லை, அவங்க செய்யறாங்க, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆவிக்குரியவர்களே நம்முடைய காரணங்களை தூக்கிட்டு ஓடுகிற அவர்களை நம்ம பார்க்கிறோம். காரணம் கர்த்தர் அவளோடு கூட இருந்தோம், தேவைக்காக உலகத்தை நோக்கி ஓடுகிறதுனால தங்களுடைய கைகளின் கிரியைகளை நெகிழ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 கூட்டத்தார் பார்த்தீங்கன்னா கிரியைகள் இருக்கிறது உண்மைதான், ஆனால் பலன் இல்லாமல் போனது காரணம் குறைவுபடுத்தினதினாலே.
இருந்தபடினால எனக்கு அதுவும் வேண்டும் இதுவும் வேண்டும் என்கிற இரண்டகமான மனது உண்டானதினாலே கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் கைகளை நெகிழ விடாமல் நீ திறன் கொள், சீக்கிரமாய் உன் கிரியைக்குரிய பலனை பார்க்க வேண்டிய நாளுக்குள்ளாய் நீ கடந்து வருகிறாய் என்று. சில கிரியைகள் இருந்தும் நோக்க வித்தியாசம் உள்ளவர்கள் உண்டு. கிரியைகள் இருக்கிறது உண்மைதான், ஆனால் நோக்க வித்தியாசம். இளைய குமாரனை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். சுருக்கமாய் சொல்கிறேன், அவன் மீறி நடந்தான், பொல்லாதவை கடந்து சென்றான், சபிக்கப்பட்டவனாய் மாறினான், சாபத்துக்குள்ளாக விழுந்தான். அங்கே இருந்து உணர்வடைகின்றான், ஐயோ நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டேனே, நான் பரத்துக்கு விரோதமாகும், நான் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி நான் தகப்பனிடத்தில் போவேன், நான் மன்னிப்பை கேட்பேன், உடைய வேலைக்காக ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய தகப்பனிடத்தில் கேட்பேன் என்று ஒரு பெரிய ஒரு மனம் திரும்புதல், ஒரு பெரிய ஒரு ஒப்புக் கொடுத்தல், ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பு அவளுக்குள்ளாய் கடந்து வந்தது. நல்ல கிரியை தான். ஆனால் நோக்கம் என்ன? இப்ப இருக்கிற நிலைமை எனக்கு மாறணும். இப்ப இருக்கிற நிலைமை என்ன? இந்த பண்ணி தவறுல இருந்து நான் மாறணும்னா எனக்கு ஒரு மனம் திரும்புதல் வேணும். இப்ப இருக்கிற நிலைமை மாறணும். அதற்காக ஒரு மனம் திரும்புதல், அதற்காக ஒரு ஒப்பு கொடுத்தல், அதற்காக ஒரு அர்ப்பணித்தல் எனக்கு உண்டாச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா உன் காலில் நீ ஒழுங்கா நடக்கல, புது செருப்பை போட்டுக்கோ. சரி நீ அங்கீகரிக்கிற முதலத்தை போட்டுக்கோ. நீ அழுக்கால நடந்துட்ட, நீ இப்படி அழுக்கால நடக்காத, வஸ்திரத்தை போட்டுக்கோ. சரி சரிவர நீ சாப்பிடல, உட்காரு, நல்ல சாப்பாடு தரேன், அமைதிய சபையில உட்கார்ந்து வாடாது அப்படின்னு அவன் பிரயாசப்பட்ட அவன் செய்த கிரியை கேட்ட பலனை ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனா நோக்கம் என்ன? இப்ப இருக்க நிலைமை மாறணும். அதற்காக வந்தவர்கள் இன்றைக்கு சுவிசேஷ கூட்டங்கள் அப்படி சபையில வந்து பங்கு பெற்ற எத்தனையோ பேர்கள் இருக்கலாம். இன்னைக்கு அவர்கள் எங்க போனார்கள்? அவருடைய நோக்கம் எல்லாம் இப்ப இருக்க நிலைமை மாறணும், இப்ப இருக்க சாபம் மாறணும், இப்ப இருக்க கஷ்டம் மாறணும், இப்ப இருக்க ஏழ்மை மாறணும். அதுக்கு பிற்பாடு இதை குறித்து அவருடைய அக்கறையோ வாஞ்சியோ குறைவுபட்டு போய்விடுகிறது. இவனுக்கும் அப்படிதான். அப்ப இருக்க நிலைமை மாறணும் என்ற ஒரு நோக்கமுடையவனாகத்தான் கிரியைகளுடையவனாக இருந்தான். ஆனால் மூத்த குமாரனை குறித்து உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவனிடத்தில் கிரியைகள் உண்டான வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 15:25. அவருடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். போதும். அவருடைய மூத்த குமாரன் எங்கே காணப்பட்டார்? யாருடைய வயல்ல? தனக்கு பிரிக்கப்பட்ட வயலையா? அன் தம்பிக்கு பிரிச்சு போக பாதி அவனுக்கு பிரிக்கப்பட்ட வயலையா? தகவனுடைய வயலிலே இருந்தான். யாருடைய வேலையை செய்தான்? சொல்லுங்க. தகவனுடைய வேலையை செய்தான். யாருடைய வயலை பாதுகாத்தான்? தகவனுடைய வயலை பாதுகாத்தான். யாருடைய வயலில் தானியங்களை சேர்த்தான்? தகவனுடைய வயலில் தானியங்களை சேர்த்தான். அவனுடைய நோக்கம் எல்லாம் என் தகவனுடைய இடம், என் தகவன் வேலை, என் தகவனுடைய சித்தம், என் தகப்பன் என்ன செய்தாரோ, என் தகப்பன் என்ன பிரயாசப்பட்டாரோ அதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் வயலிலே காணப்பட்டான். தன் பிதாவுடைய சித்தத்தை செய்தான், தன் பிதாவுடைய வேலையை செய்தான், தன் பிதாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றினான், தன் பிதாவுடைய எல்லையை பாதுகாத்தான். அவனுக்கு என்ன உண்டாயிற்று தெரியுமா? 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதற்கு தகப்பன் மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது, எனக்கு உள்ளது எல்லாம் உனக்குரியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனுக்கு தருகிற பங்கை பாருங்கள். முதல் கூட்டத்தில் பார்த்தோம், அவர்கள் கிரியைகளிலிருந்து பலன் இல்லாமல் இருந்தார்கள். அடுத்ததாக கிரியைகளிலிருந்து நோக்கம் வித்தியாசமாக இருந்த இளையகுமாரனை பார்த்தோம். ஆனால் இங்கே தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றினான், தகப்பனுடைய வேலையை செய்தான், தகப்பனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினான், தகப்பனுடைய இதய வாஞ்சியை நிறைவேற்றுகிறவனாக இருந்ததினாலே அவனுடைய தகப்பன் அவனுக்கு தருகிற பங்கு, ஐயா எனக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ, எனக்கு என்னெல்லாம் உரிமையாக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் இனி உனக்குரியதா இருக்கிறது என்று சொல்லி தனக்குள்ளதை எல்லாம் பிதாவாகிய தகப்பன் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு நல்ல பங்கை அந்த மூத்த குமாரன் பெற்றுக் கொள்ளும்படிக்கான ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா.
அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே நம்முடைய கரங்களை நெகிழ விடாதபடிக்கு இன்றைக்கு நம்முடைய கரங்களை திறன் கொள்ளும்படிக்காக நாம் காத்துக்கொண்டு நாம் கர்த்தருடைய சித்தத்தையும் நம்முடைய ஆண்டவருடைய வேலையும் நம்முடைய தகப்பன் இயேசுவுடைய வயலிலும் நம்முடைய தகப்பன் இயேசுவுடைய சித்தத்தையும் நீங்களும் நானும் செய்வேன் என்று சொன்னால் என் தகப்பனாகிய இயேசுவுக்கு உண்டாயிருக்கிற அந்த மணவாளனாகிய ஸ்தானத்தின் அருகாமையிலே மனவாட்டியாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிறந்த பங்கை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பங்கை பெறுவதற்காக தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் கைகளை நெகிழ விடாதீர்கள், நீங்கள் தேவ சித்தத்தை செய்யுங்கள், பிதாவின் நோக்கத்தை நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை, உங்கள் தகப்பன் உங்களுக்கு முன்பாக செய்து வைத்ததை நீங்கள் நிறைவேற்ற இடம் கொடுக்கிற பொழுது உங்களுடைய பங்கு குறைவதில்லை. அவருக்கு என்னெல்லாம் பரலோகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் மனவாட்டியாகிய நமக்கும் ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக் கொள்ளும்படிக்காக இன்றைக்கு நம்மை நாம் திடப்படுத்தும்படிக்காக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்விலே குறைவுகளை சொல்லியே வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால், மற்றவர்களை குறைவுபடுத்தியே நாம் வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே கைகளை நான் நெகிழ பண்ணிட்டேனப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று உங்களை இந்த வேலையில் அர்ப்பணித்து பாருங்கள். ஒருவேளை இதுவரைக்கும் தேவைக்காக தான் சபைக்கு ஓடி வந்தேன், தேவைக்காக தான் தேவனை தேடி ஓடி வந்தேன். தேவைகள் சந்திக்கப்பட்ட உடனே ஊழிய வாஞ்சை, ஜெப வாஞ்சை, சாட்சி வாஞ்சை, மற்ற எல்லா விதமான உற்சாகம் கடந்து வருகிறது. கர்த்தர் கொஞ்சம் சோதித்தான்னு சொன்னா ஜெபமும் போய்விடுகிறது, விசுவாசமும் போய்விடுகிறது, ஆராதனையும் போய்விடுகிறது, சாட்சியும் போய்விடுகிறது, ஊழியமும் நம்ம விட்டு போய்விடுகிறது. காரணம், தேவைக்கு ஏற்றபடி நாம் தேவனை தேடுகிறதுனால, ஒருவேளை அவைகளினாலே இன்றைக்கு நாம் நம்மை நிகழ பண்ணி கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே என்னை நான் சரிப்படுத்துகிறேன் என்று கர்த்தருக்கு வருவோம். ஒருவேளை ஆண்டவர் என்னோடு கூட இருந்தோம், நான் இன்னும் உலகத்தை தேடி ஓடிச்சேன், உலகத்தினுடைய சில அனுகூலங்களை தேடி ஓடிச்சேன், குறுக்கோடிகளை தேடி ஓடிச்சேன், இப்படிப்பட்ட பாதையை செஞ்சுட்டேனப்பா, இனி நீதான் என் தஞ்சம்னு சொல்லி உங்களிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி உங்களுடைய கைகளை நீங்கள் சீர்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அல்லது இப்ப இருக்க நிலைமை மாறணும் தான் நான் இதுவரை ஆண்டோட தேடி ஓடி வந்துச்சேன். இனி நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும், இனி எந்த சூழ்நிலை எனக்கு வந்தாலும், எப்போக்கும் நான் நெருக்கப்பட்டாலும், நான் இனி ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன், கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசத்தில் தரித்திருப்பேன் என்று இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு வரும்படிக்காய், உங்கள் கிரியைக்கு ஏற்ற பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளபடிக்காய் தேவன் உங்களை தகுதிப்படுத்துவார். சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசு.